மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பில் நாங்கள் தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடப்பிரிவிலும் தரம் 10க்குரிய முதலாவது பாடத்திலே நாங்கள் நிற்கிறோம். முதலாவது பாடத்தில் கடைசி பகுதி கட்டுரையாக்கம். கட்டுரை என்றால் என்ன? கட்டுரையை எப்படி எழுதலாம்? கட்டுரை எழுதுதல் என்பது எல்லோருக்கும் ஒரு பொதுவான ஒன்று. மாணவராகிய உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அதாவது நீங்கள் நினைக்கின்ற அல்லது அறிந்த விடயங்களை ஒரு கட்டுக்கோப்போடு நீங்கள் தெரிவிக்கின்ற ஒரு அமைப்பு தான் இந்த கட்டுரையாக்கம். இப்போ பரீட்சை நோக்கிலே அது கட்டாயம் ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்போ கட்டுரையின் மூலம் நீங்கள் சில விடயங்களை அங்கே ஒழுங்குபட கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு விடயங்கள் தெரியும், அதை ஒழுங்குபட கொடுக்குறது தான் மிக முக்கியமானது. அந்த ஒழுங்குபட கொடுக்கின்ற ஒரு முறை தான் இந்த கட்டுரையாக்கம். பாருங்கள், ஏதாவது ஒரு தலைப்பில் முறைப்படி ஒழுங்காக ஆக்க முறையில் எழுதல் கட்டுரையாக்கம் எனப்படும். பாடமாக்கி எழுதுறதில்லை. சில பேர் பாடமாக்கி எழுதுகிறோம், ஆர்வம்னா பாடமாக்கி போட்டு கொண்டு எழுதுகிறோம். பாடமாக்கி எழுதுறது அது மனம். அப்படி எழுதக்கூடாது. நீங்களாகவே அந்த அந்த தலைப்பை எடுத்து அந்த தலைப்பில் என்னென்ன விடயங்கள் வர வேணும். இப்போ ஆர்வமானவர்கள் சொன்னாலும் கூட அப்போ இந்த கட்டுரையில் முதலாவது அவருக்கு என்ன முதல் முகவரை என்ன செய்ய வேணும், அவருக்கு தலைவர்ன்ற வகையிலே அவரை பற்றிய சில முகவரை கொடுக்க வேணும். ஏன்னா அவருடைய தாயந்தியுடைய பெயர் அப்படி என்று வரும். பிறகு அவர் செய்த பணிகள், அவர் என்ன மாதிரி பணிகளை செய்தார், அவருடைய சமயப்பணியா, கல்விப்பணியா, சமூகப்பணியா, இப்படி அந்த அவற்றை பற்றி உள்ள கட்டுரை. அப்படி அவர் செய்த சேவைகள், அவர் என்னென்ன சேவைகளை எல்லாம் செய்தார் என்ற ஒரு ஒழுங்கு அமைப்பிலே அது அமையவும். அப்போ தான் அது ஒழுங்கான கட்டுரையாக அமையும். அதனை தான் இங்கே பார்க்க வேண்டும். உடனே வளர்ச்சி அடைந்த பின்னர் கட்டுரை எழுத தனித்துறையாக வளர்ந்திருக்கிறது, தனித்துறையாக இருக்கும். ஒரு மொழியை பயில்வதன் முக்கிய நோக்கம் ஒருவர் தமது கருத்தை தெளிவாக நுட்பமாக கூறுவது, பிறர் கூறுவதை விளங்கிக் கொள்வதும் ஆகும். இந்த வகையிலே கருத்துக்களை ஒழுங்காகவும் தெளிவாகவும் கோவைப்படவும் கூறுதல் கட்டுரையின் முக்கியமான இயல்பு. கருத்துக்களை ஒழுங்காகவும் தெளிவாகவும் கோவைப்படவும் கூடும். இன்ன பந்தியில் இன்ன விஷயம், ஒரு பந்தி எடுத்தால் அதில் என்ன விஷயம் இருக்குன்னு தெரிய வரும். அப்போ அந்த பந்தியில் இன்ன விஷயம், அடுத்த பந்தியில் என்ன விஷயம், அப்படி அமையவும். கட்டுரை அமைப்பு. கட்டுரையானது ஒரு விடயம் பற்றி பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியது என்பது நீங்கள் அறிந்தது. பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியது. கட்டுரை வாசகர்கள் சலிப்பின்றி ஆர்வத்துடன் வாசிப்பதற்கு, அதன் மூலம் பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கும் அது ஒரு விதமான ஒழுங்குமுறையில் அமைவது அவசியமாகும். பயனுள்ள தகவல்களை அவர்கள் பெறுவதற்கு அங்கு அது ஒழுங்காக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா கட்டுரை அமைப்பை எடுத்து நோக்குமோ அது 3 பிரதான உறுப்புகளை கொண்டவையாக இருக்கும். 3 பிரதான உறுப்புகள்: முகவுரை, உடல், முடிவுரை. இந்த 3ம் மிக முக்கியமானது. அப்போ ஆர்வலாவரை பற்றி எழுதுகிற போது அவரே ஆர்வலாவரை பற்றி தக்கன எழுதுவோம். அவர் முகவுரை கொஞ்சம் போடவும், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வாறு போற்றப்படுகிறார், அவர் ஏன் போற்றப்படுகிறார் என்ற அந்த விவரங்கள் முகவுரையிலே வரவும். பிறகுதான் அந்த உடலில் தான் நீங்கள் மிச்சர்கள் அவர் செய்த சேவைகள், அவருடைய பணிகள், இவைகள் எல்லாம் அதில் உட்பகுதியில் வரும். பிறகு முடிவுரை. முடிவுரை என்றது அது உங்களோட கருத்தாக இருக்கலாம். ஆர்வலர் செய்த பணிகளில் உங்களை கவர்ந்தது பகுதியை எழுதலாம். அப்படி இது ஒன்றை எழுதி அதை முடிவுரையாக எழுதப்பட வேண்டும். எழுதப்போகும் விடயத்தை பற்றி ஒரு அறிமுகமே முகவுரை, அறிமுகம் இருக்க ஒன்கட்ட. பாருங்க, ஒருவரை பற்றி சில கட்டுரைகள் கூட ஒரு கட்டுரை ஆசிரியர் அந்த கட்டுரையை எழுதி இருந்தால் அந்த ஆசிரியரை பற்றி ஒரு முகவுரை கட்டாயம் முன்னுக்கு வருகிறது. அந்த மாதிரி அப்போ கட்டாயம் அது தேவையான ஒன்று முகவுரை. அதாவது எழுதப்போகும்படியே என்ன என்பதை பற்றி அறிவிப்பது முகவுரையாகும். நாங்கள் என்ன விஷயத்தை சொல்லப் போகிறோம் என்பதை ஒரு அறிவிப்பாகவே அது இருக்கும். விடயத்தின் முக்கியத்துவம், விடயம் பற்றிய வினாக்களும் ஒரு அமையும். அடுத்தது உடல். உடல் என்ற பகுதி கட்டுரையின் பெரும் பகுதியாகும்.
உடல் அந்த கட்டுரையின் பெரும்பகுதி அதுதான். உயிர்நாளியாக அமையும். கருத்து எடுத்துக்கொண்ட விடயத்தின் பல்வேறு அம்சங்களையும் வெவ்வேறாக விளக்கி அதேவேளை ஒன்றொன்று தொடர்படுத்தி படிமுறை வளர்ச்சியிலே கருத்துக்களை நிழல்படுத்தி எழுதப்படும் பகுதியை உடல் என்று சொல்லுவோம். கட்டுரையின் பெருமானம், பயன், விளைவு என்பன இந்த உடலை பொறுத்து அமையும். அடுத்த முடிவுரை. முடிவுரை என்பது எழுதப்பட்ட அம்சங்களின் ஒரு தொகுப்பாகும். கட்டுரையில் பொதிந்துள்ள பிரதான அம்சங்கள் முடிவுரைகளில் தொகுத்து வழங்கப்படும். கட்டுரை ஒன்றின் முடிவிலேயே வாசகரின் அபிப்பிராயம் தீர்மானிக்கப்படுவதால் முடிவுரையில் பல திட்டவட்டமானதாகவும் தெளிவாகவும் இருக்க சிறப்புடைய கட்டுரையின் பிரச்சனைகளையும் முடிவுரையாக அமைக்கலாம். ஆகவே இதுதான் கட்டுரை என்றது அமையும். கட்டுரை எழுதும் முறை. கட்டுரை கருத்து பரிமாற்றத்திற்கான ஒரு ஊடகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கட்டுரை எழுதல் பல்வேறு நோக்கங்களில் வாசகரை திருப்திப்படுத்துவதும் ஒன்று. எனவே கட்டுரை என்பது சிறப்பான முறையை அமைய வேண்டுமானால் அது எழுதப்பட வேண்டிய முறைகள் பற்றி அறிதலும் அவசியம். என்ன மாதிரியும் எழுதப்படுறது. திட்டமிடுதல், வடிவமைத்தல். திட்டமிட வேண்டும். வடிவமைத்தல் என்பன கட்டுரை எழுதுவதற்கு 2 படிகளாக இதனை நோக்குவோம். திட்டமிடல். எவ்வாறு திட்டமிடுறது? எழுதப்படும் கட்டுரை எவ்வாறு அமைய வேண்டும் என்று முன்கூட்டியே தீர்மானிப்பது திட்டமிடும். முன்கூட்டியே எங்களுக்கு தெரிய வேணுங்கிற கட்டுரை இப்படித்தான் அமைய வேண்டும் என்று. இதன் அடிப்படையில் கட்டுரைக்கான சட்டகத்தை தயாரிக்கப்படுகிறது. திட்டமிடுதல் பல்வேறு செயல்பாடுகளை கொண்டதாக அந்த திட்டமிடல் அமையும். எப்படி என்று பாருங்கள். எழுதப்படும் விடயத்தை தெரிவு செய்தல். எந்த விடயம் என்றது முதலாக தெரிவு செய்து அதை குறித்து வச்சுக்கிறோம். எழுதப்போகும் விடயத்தில் பல்வேறு அம்சங்களை இனங்காணும். அதில் என்னென்ன அம்சங்கள் இருக்கு அதை இனங்காணும். அதை ஒழுங்குபடுத்தி இதை முன்னு போடுறது, இதுக்கு பின்னு போடுறது என்று ஒழுங்குபடுத்து யாவற்றையும் மனக்கண்ணிலே நேற்று சட்டகத்தை அமைத்தல். இதுதான் வடிவமைத்தல். சட்டகத்தை ஒழுங்குபடுத்தப்பட்ட அம்சங்களை எவ்வாறு எழுதல் வேண்டும் என்பதையும் வடிவமைத்தல் என்பது. வடிவமைத்தல் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன என்றதை பார்க்கலாம். வடிவமைக்கிற போது தெளிவாகவும் எளிமையாகவும் தகவலுக்கும் விளங்கும் வகையில் எழுதப்பட வேண்டும். எழுதுகின்ற வழியும் தெளிவாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், தகவலுக்கும் விளங்கக்கூடியதாக இருக்கணும். கையாள மொழிநடை பின்வரும் அமைதல் வேண்டும். மொழிநடையும் முக்கியமான ஒன்று. அதுதான் இங்கே சொல்லுகிறார். மொழிநடை பண்புகள் இலக்கிய நடை, அறிவியல் நடை என்று இருக்கு. உணர்ச்சி செறிவு அதிகம் இலக்கிய நடையில் இருக்கு, அறிவியலில் குறைவாக இருக்கும். சொல்லலங்காரம் அதிகமாக இலக்கிய நடையில் இருக்கு, அறிவியல் இல்லை. கற்பனையும் அதிகமாக இருக்கும், இங்கே இல்லை. உட்பொருள் மறைபொருள் அதிகம், இங்கே இல்லை. தர்க்க முறைமை இங்கே குறைவு, அதிகம் அங்கே இருக்கும். பகுப்பாய்வு இங்கே இல்லை, அங்கே அதிகம். நேர்பொருள் குறைவு, அதிகம். கலைச்சொல் பயன்பாடு அதிகம். இப்படி இவற்றை கொஞ்சம் யோசித்து நாங்கள் எழுதப்படலாம். எழுத்து தெளிவும் குறியீடுகளை அனுசரித்தலும் பிரதானமான ஒன்றாக இருக்கும். அம்சங்களை பந்தி விரித்து எழுதலும் பந்திகளுக்கிடையே தொடரை பேணுதலும் மிக முக்கியம். பந்தி விரித்து எழுத வேணும், அதே பந்திக்கு தொடரும் இருக்க வேணும். பின்வரும் அம்சங்கள் சிறப்பான பந்தியாக்கத்துக்கு துணை புரிவனமாகும் என்று சிலவற்றை சொல்லுகிறார். கவனிக்கலாம். ஒரு பந்தியின் மையக்கருத்து கட்டுரையின் தலைமை கருத்தின் ஒரு கூறாக அமைதல் வேண்டும். பந்தியின் மையக்கருத்தை தெரிந்து அதனை வலியுறுத்தியே பந்தி ஆக்கப்படுதல் வேண்டும். இன்ன பொருள் பற்றித்தான் இப்பந்தி விளக்குகிறது என்பதை வாசகர் எடுப்பிலேயே இனங்கண்டு உணரக்கூடியதாக இருத்தல் வேண்டும். பந்திகளுக்கிடையே தொடர்பும் படிமுறை வளர்ச்சியும் காணப்படுதல் வேண்டும். ஒவ்வொரு பந்தி எழுதியதும் அதனை வாசித்து சீராக்கம் செய்தல் வேண்டும். இவ்வடிப்படைகளை பந்திகளை அமைக்கும் அடுத்து கட்டுரையின் விடய கூறுகளை செவ்வனே வழங்குவதற்கும் கட்டுரையின் கட்டுக்கோப்பை பொருத்தமுறை அமைப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்றது. வாசகர்களை கவர வேண்டும் எனில் விடயப்பிறப்புகளை தெளிவுற கூறுவதற்கு மேற்பட்ட சிறந்த மொழிநடையும் தற்கதியாக எடுத்துக்காட்டும் ஆற்றல் தெளிவான எழுத்தும் அவசியம். இவ்வளவு முக்கியமானது.
கட்டுரையில் அமைய வேண்டியவை, கட்டுரையில் என்ன இருக்க வேண்டும், சுருக்கமாக விளக்கமாக கூறுதல் மிக முக்கியமானது. கட்டுரை என்றால் சுருக்கமாக விளக்கமாக வாசிப்பதற்கு இன்பம் தருதல் வேண்டும். பொருத்தமான சொற்களை கையாளவும், ஆழ்ந்த கருத்துக்களை உடையதாக இருத்தல் வேண்டும். பந்திகளை ஒழுங்குற அமைத்தல், சிறந்த பயன் தருதல், எல்லோருக்கும் விளங்கக்கூடிய உதாரணங்களை எடுத்துக்காட்டி விளக்குதல், பொருத்தமான குறியீடுகளை பயன்படுத்தல். பந்தியில் நாங்கள் தவிர்க்க வேண்டியவை சில இருக்கின்றன. பொருளை விளக்கமின்றி கூறுதல், அளவுக்கு அதிகமான சொற்களில் கூறுதல், விடயங்களை மீண்டும் மீண்டும் கூறுதல், குற்றமுள்ள சொற்களை சேர்த்தல், சந்ததியில் ஏற்பட கூறுதல், முரண்பட்டு கூறல், பொருத்தமில்லாத வீட்டு சொற்களை இடம்பெறுதல், கூற வந்த பொருளை விட்டு வேறொரு பொருளை வீழ்த்து கூறுகிறது, சொல் பொருள் என்பன நலிவடைந்து செல்லுகிறது, பயனில்லாத சொற்கள் காணப்படுதல், இப்படியெல்லாம் இருக்கும். இவைகளையெல்லாம் நாங்கள் கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். ஆசிரியர்களாலே வழங்கப்படும் தலைப்புகள் தலைப்பை விளக்கும் குறிப்புகள் என்பதற்கு கற்று எழுதற்கான சட்டகத்தை அமைப்பு. இது வகுப்புகளை செய்து பார்க்கலாம். அத்தகைய தலைப்புகள் சிலவற்றை தெரிந்து கட்டுரையே எழுதுக. இது ரெண்டும் நீங்கள் வகுப்பறையிலே செய்து பார்க்க வேண்டியவை. இனி நாங்கள் 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதை என்ற விடயத்துக்கு போகிறோம். 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதை. 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் கவிதையில் சிறப்பிடம் பெறுபவர் பாரதி. அவரை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஏனென்றால் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடி செய்ய என்ன ஒருவன் பாடினானடா, கெட்டு கிருகிருத்து போனேனடா என்று ஒரு பாடல் வருகின்றது. அந்த அளவுக்கு பாரதி எல்லாரும் மனங்களிலும் நிறைந்து நிற்கின்ற ஒரு புலவன். பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா என்று சொல்லுகிறார். 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதைக்கு வசந்த காலம் என்று சொல்லுகிறார். கவிதைக்கே ஒரு வசந்த காலம். அப்படிப்பட்ட 20ஆம் நூற்றாண்டு தோன்றி இந்த காலத்தில் வடிவத்திலும் வண்ணத்திலும் வாசத்திலும் வகை வகையான புதிய கவிதை பூக்கள் தமிழில் மலர்ந்த வகை வகையாக மலர்ந்த இந்த நூற்றாண்டு தொடக்கத்திலே இந்த வசந்தத்தை பாடும் குயிலாக பாரதியின் குரல் ஒலித்தார். அவனே இந்த வசந்தத்தின் முதல் பூப்பாகும். அதை பாடிய முதல் குயிலாகவும் இருந்தான். அரசர்கள் அந்தப்புறங்களில் ஆடிக்கொண்டிருந்த கவிதையை அவன்தான் சமூகத்துக்கு சேவையாக்கினான். புலவர்களின் யாப்பு பெட்டிக்குள் சிறைப்பட்டிருந்த கவிதையை அவன்தான் மக்களின் பொது உடைமை ஆக்கினான். பாரதியிடம்தான் நாட்டுப்பற்றும் தேசமும் முதன்மையாக கவிதையின் பாடப்பொருளாயின. நாட்டுப்பற்றை அவன் புதிய மதமாகவே ஆக்கினான். அவன் மக்களிடம் பேச விரும்பினான். எனவே எளிமையை கையாண்டான். புலவர்களின் விருத்தங்களை விட மக்கள் பாடல்களான சிந்து படிவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தான். இந்திய விடுதலை போராட்டம் பாரதியின் இதயத்தில் சுதந்திர வெறியை ஊட்டியது. அவன் அரசியல் விடுதலையை மட்டுமின்றி சமூக விடுதலையையும் அதன் அங்கமான பெண் விடுதலையையும் உரத்து பாடினான். அப்போ எல்லாத்தையும் பாடுகிறான். அவன் கவிதை கோயிலில் பாரத மாதா புதிய தெய்வமானான். பாரத சக்தி மீது அவன் கொண்டிருந்த பக்தி பெண்ணை சக்தியின் வடிவமாகவே கண்டது. புராண இதிகாச யுகம் அவனது கையில். அவன் கனவு கண்ட சமத்துவ சமரச சகோதரத்துவ புது யுகத்தின் குறியீடாக இந்திய மரபும் மேல்நாட்டு நாகரிக கருத்துக்களும் அவன் பாட்டிலே ஒரு ஆரோக்கியமான சங்கமமாகவே ஒன்று கலந்தன என்று சொல்கிறார். அவனுடைய பாட்டுக்களே அவ்வாறான
கலந்தது. பாரதியின் புரட்சி பார்வை பாஞ்சாலியிடம் இந்திய நாட்டை கண்டது. வெளிப்படு தெய்வமான கண்ணனை சேவனாக்கியது. தமிழ் வசனடைக்கு அவனே முதல் விதை தூவினான். பாரதியின் நெருப்பிலே ஏற்பட்ட இப்பந்தம் பாரதிதாசன் கவி பெண்ணை விடுதலை செய்தவன் பாரதி. அந்த பெண்ணை ஆணாக்கி அவள் கையில் ஆயுதம் தரித்தவர் பாரதிதாசன். அந்த பெண்ணை ஆணாக்கி ஆயுதம் தரித்து காட்டியவர் பாரதிதாசன். இந்திய விடுதலை போராட்டம் மூட்டிய சுதந்திரத்தை விடுதலையாக பரவி கொழுந்து விட்டிருந்தது. பாரதிதாசன் இந்த நெருப்பை கவிதையாக்கினான். பெரியாரின் சுயமதி கருத்துக்கள் பாரதிதாசன் என்ற அக்கினி வீணையில் பலர்களாக எழுந்தன. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள்களாக அமர்ந்து வீரன் செய்கின்ற தமிழாக அவர் கவிதைகள் உக்கிர தாண்டவமானது. நாஸ்திகம் முதலாக அவர் கவிதையில் பாடுபொருளாயிற்று. சமூக சீர்திருத்தத்தையும் தமிழ் காதலையும் அவர் கவிதை காவடியாக ஏந்திக் கொண்டிருந்தது. சாதி சமயமற்ற சமுதாயத்தை அவர் கனவு கொண்டார். சாதி சமயமற்ற ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும். அரசர்களும் அதிபர்களும் மட்டுமே நடந்து கொண்டிருந்த பாட்டென்ற ராஜபாட்டையில் அவர் உழைக்கும் வர்க்கத்தினர் ஊர்வலத்தில் பாரதியார் கூட சுடாத விதவை மறுமணம் பற்றியும் குழந்தை கொடுமை பற்றியும் அவர் பாடினார். அவருடைய காதல் பாடல்கள் கவிதைகள் கூட சமூக சீர்திருத்தம் பற்றிய தமிழ் பற்றிய பிரசார கருவிகளாக அமைந்தன. குடும்பத்தின் அன்றாட செயல்கள் கூட அவர் கைப்பட்டு கவிதைகளாக மலர்ந்தார். எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நகர்கின்ற இந்த மையம் என்று சமூகமை சமுதாயத்துக்கு அவர் வரவேற்பளித்தார். தம்மை பின்பற்றும் ஒரு பாட்டு பரம்பரையை உருவாக்கிய பெருமையும் பாரதிதாசனுக்கு உண்டு. அவருக்கு பின்னால் ஒரு பரம்பரையே வருகிறது. பாரதிக்கு பின்வந்த கவிமணி குழந்தைகளுக்காக எழுதினார். பாரதிக்கு பின்னால் வந்த கவிமணி தேசிய நாயம்பிள்ளை குழந்தைகளுக்காக எழுதினார். எட்பின் நாளத்தின் ஆசியோரியே உமர்கையான் ரூபா இத்தை தமிழில் தந்தார். அவருடைய நெஞ்சிலே நாட்டு மக்கள் வான்மாமியம் மருமக்கள் தாய்வழி என்ற கொடி வழக்கத்தை மாற்ற காரணமாக இருந்தது. காஞ்சிய பிரசாரராக அறிமுகமான நாமக்கல் ராமலிங்கம் பின்னர் தமிழிசை இயக்கத்தின் பிரசாரகரானார். அவருடைய அவனும் அவளும் என்ற நூலிலே ஒரு புதினத்தை கவிதை நடையிலே எழுத முயன்ற முதல் முயற்சியாக கருதலாம். நவீனத்துவத்தின் இடையே ஓர் ஆன்மீக குரலாக ஒலித்தவர் சுத்தானந்த பாரதியார் என்று வால்ட் விட்மன், பிரான்சில் தாம்சன், வில்லியம் பிளேக், தாந்தே போன்ற மேல்நாட்டு அறிஞர்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை அவருக்குண்டு. அவர்களை அறிமுகப்படுத்தினார். அவருடைய பாரத சக்தி மகாகாவியம் வரவிருக்கும் மந்தனை சித்தரிக்கும் நவீன ஆன்மீக காவியமாக கொள்ளப்படுகின்றது. சுரதா, முடியரசன், வாணிதாசன் ஆகியோரும் பாரதிதாசன் வெளிவந்த வந்தவர்கள்.
முடியரசன் தமிழ் தேசியத்தை கொள்கையாக கொண்ட முடியாது கற்பனை அல்ல, சிந்தனையே கவிதைக்கு வேண்டும் என்று சுரதா தமிழில் வித்தியாசமான அறிவு நிலைகளை கவிதைக்கு வித்திட்டவர். அவருடைய புதுமையான உவமைகள் ஊமை கவிஞர் என்ற பட்டத்தை அவருக்கு பெற்றிருந்தது. மேலே குறிப்பிட்ட கவிஞரிடமிருந்து வேறுபட்ட கற்பனையின் பெருமை, கற்பனைய பெண்மை நலங்கனிய பூ போன்ற கவிதைகளை தொகுத்தவர் கம்பதாசன். கம்பதாசன் வரும் தமிழிலே அவருடைய புதிய குரல், அவருடைய கவித்துவம், சமூகவுடைமை பிரசாரத்தை கூட வறண்ட முழுக்க பிரதாசம் ஆக்கமுண்டம் ஆக்கி விடாமல் கவிதையாக்கிய பழைய மரபின் செக்கு மாட்டுத்தனத்திலே ஏற்பட்ட சலிப்பு, நவீன கால பிரச்சனைகள் பால்படுத்திய நெருக்கடி, மேல்நாட்டு இலக்கிய தர்க்கம், வசன இலக்கியத்தின் ஆதிக்கம் இவையெல்லாம் சேர்ந்து தமிழில் புதுக்கவிதையை பிறக்க காரணமாயின. வாட் விட்மன், பாரதி ஆகியோர் தாக்கத்தாலே பிச்சைமூர்த்தி 30களில் புதுக்கவிதையை எழுதத் தொடங்கினார். காதுக்கு எழுதுவதை விட கண்ணுக்கு எழுதுவது தான் சரி என்று உணர்ந்த பிச்சைமூர்த்தியின் கவிதைகளில் உள்ளடக்கத்தை விட உருவத்திலும் வெளிப்பாட்டு முறையில்தான் நவீனத்தில் செய்கின்றது. 1944 தமிழில் முதல் வசன கவிதை தொகுதியாக வெள்ளிக்கண்ணனின் புத்த பக்தி வெளிவந்திருக்கின்றது. 50களில் கானா நாவண்ணா சேர்ந்து சோர்ந்து போயிருந்த புதுக்கவிதை இயக்கத்தை குறிப்பிட்டு சில கவிதைகளையும் எழுதினார். 1957 தொடங்கிய எழுத்துக்கு புது கவிதை பிரசாரம் செய்ததில் பெரும் பங்குண்டு. அதன் ஆசிரியர் சீனா சில்லப்பா. 1962 புதுக்குரல்கள் என்ற புதுக்கவிதை தொகுதியை வெளியிட்டார். எழுத்து கவிஞர் தருமு சிவராமன் ஒருவரே கவித்திருத்தார் பிரகாசித்தார். மற்றவர்கள் எழுத்து மேடை அமைத்துக் கொடுத்ததால் பாட வந்தவர்கள். இவர்களுடன் சீனா மணி, பசுவையா, சுந்தர் ராமசாமி, எஸ் வைத்தீஸ்வரன், தீச்சோ வேணுகோபாலன், கே துரைசுவாமி ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்கள்லாம் எடுத்தார். 1970 வெளிவந்த கசடதபர மூலம் ஞானக்கூத்தன், கலாப்பிரியா, கல்யாணி போன்றோர் அறிமுகமான எழுத்து கசடபர கவிதைகளில் உள்ளடக்கங்கள், உத்திகள், உருவம் ஆகியவற்றில் நவீனத்துவம் இருந்தது. ஆனால் இவற்றுள் பெரும்பாலான தமிழ் கவிதை நரவுக்கும் உணர்வுக்கும் அறியப்பட்டு நிற்கிறது. நடுத்தர வர்க்க நகரவாசி படிப்பாளிகள் பார்வைகளும் உணர்வுமே இவற்றில் பிரதிபலித்த இந்த கவிஞர்களில் சிலர் மேல்நாட்டு கவிஞர்களை பார்த்து போலை செய்தலும் வருகிறது. இதனாலே மேல்நாட்டு சூழல் அவர்களுக்கு ஏற்பட்ட நம்முடைய மண்ணுக்கு பொருந்தாத விரக்தி, அவநம்பிக்கை, அஜார அக்கம், ஆபாசம் ஆகிய மனோநிலைகளையும் விரக்கம் செய்ய புதுக்கவிதைக்கு இருந்தமையும் இருமையும் ஒரு பண்புதான். இவர்கள் சிலருக்கு மொழிப்பேச்சு இல்லாத தெளிவின்மை காரணமாக உண்டான தவறான இருமை இவர்கள் எழுத்துக்களில் இருந்தது. சிலரோ வேண்டுமென்றே வலிந்து இருமையை உண்டாக்கிறார். இத்தகைய காரணங்களாலே கவிதை படிப்பாளிகளுக்கு மட்டும் உரிய அந்தப்புறமாக மாறிவிடும். படிப்பாளிக்கு மட்டும் உரிய அந்தப்புறமாக பாரதியும் பாரதிதாசனும் பழம் பண்டிதர்களிடம் இருந்து விடுவித்த கவிதை மீண்டும் இந்த நவீன பண்டிதர்களின் கலாக்கிரகத்தில் சிக்கிக்கொண்டது. இந்த சிறையிலிருந்து செல்வியை மீட்க வானம்பாடிகள் வர வேண்டியதாயிற்று. புதுக்கவிதை தோன்றிய காலத்திலே அதை புஷ்பவா என் வடிவம் என்றும் விமர்சித்த முன்போர்வக்காரர்கள் பின்னர் அதன் செல்வாக்கையும் சக்தியையும் பார்த்து அதை தங்கள் கைகளில் எடுத்தனர்.
தாமரை முற்போக்கு கவிஞர்களுக்கு களம் அமைத்துக் கொடுத்தது. 1971 கூவையிலிருந்து வானம்பாடி வெளிவந்தது. வானம்பாடிகள் என்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்ட குழுவின் கவிஞர்கள் சமூக அநீதிக்கு எதிராக கவிதைகளை தயாரித்தார்கள். சிற்பி மீரா, காமராசன், மேத்தா, புவியரசு, இங்குலாப், தமிழன் ஆகியோர் இந்த அணியின் முக்கியமான கவிஞர்களாகும். இவர்கள் முறையில் தமிழ் கற்றவர்களாகவும் இருந்தால் ஏற்கனவே மரபு கவிதை எழுதி பிரபலமான இருந்தால் புதுக்கவிதை தருவதற்கு இவர்கள் காரணமாக இருந்தார்கள். புதுக்கவிதை இவர்களாலே நியாயப்படுத்தப்பட்டது. எழுத்து கசடபுர குழுவின் இருத்தன்மைகளை எல்லாம் நீக்கிய இவர்கள் மரபு சார்ந்திருந்த புதிய போக்குகளை ஆதரித்தார்கள். வானம்பாடியில் புதியவர்கள் பலர் எழுத தொடங்கியிருக்கிறார்கள். இவர்கள் பெரும்பாலானோர் கவிதை வசன கவிதையாக்கம் கூட இல்லாமல் வெறும் வசனமாக விரட்டு முழக்கமாக தீர்த்து போயிற்று. இந்த இரு குழுக்களும் அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் தமக்கென தனிப்பாணியை அமைத்துக் கொண்டு எழுதியவர் தான் அப்துல் ரஹ்மான் ஹபீப். கவிதைத்துறையே கவியரங்கள் ஆற்றிய பணி குறிப்பிடத்தக்கது. கவியரங்கள் இன்று பெரும்பாலும் போலி கவிஞர்கள் விளையாட்டு மைதானமாக ஆகிவிட்ட போதிலும் கவிதை ரசிகர்களை பெருக்கிய பெருமை அதற்குண்டு. குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களால் தமிழகம் நடத்தப்பட்ட அண்ணா கவியரங்குகள் அரசியல் கேட்க வந்த லட்சக்கணக்கானவர்களை என மீட்டு கவிதை ரசிகர்களாக ஆக்கியிருக்கின்றார். மற்ற யாரும் எழுதாத கவிதை நடையிலே கலைஞர் துவக்கத்திலிருந்து எழுதி கொண்டிருப்பதை இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். அண்மை காத்தல் ஹைக்கூ விளைச்சல் அதிகமாக இருக்கிறது. நகர நாகரிக குரலுக்கு மாறா கிராமத்து குரலும் வட்டார வழக்கும் கவிதையை ஒலிக்க தொடங்கியது. தாலித்தியம் பெண்ணியம் கவிதைகளிலே தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள தீவிரமாக முயன்று வருகின்றனர். பழமலையும் மனுஷ புத்திரனும் அண்மை காத்து அறிவுமானவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். கவிதை என்று பேசுகின்ற போது திரைப்படப்பாடல்களை நாம் ஒதுக்கி விட முடியாது. அதுதான் கவிதை. திரைப்படப்பாடல்களை இலக்கியமாக மதித்தாக வேண்டிய நிலையில் கண்ணதாசன் உண்டாக்கியிருக்கிறார். பௌத்தருவியை பாடிய உடுமலை நாராயண கவியம் உழைக்கும் வர்க்கத்தின் குரலாக ஒலித்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் குறிப்பிடத்தக்கவர். இவ்வளவு இந்த 20ஆம் நூற்றாண்டு கவிதையினுடைய பங்கு பற்றி சொல்லியிருக்கிறார் அப்துல் ரஹ்மான். பாரதி கவிபாடு எடுத்துக்கொண்ட பொருளுக்கு உதாரணம் என்றார். அவர் இதையும் பாடுவார். பாரதியின் கவிதை நடை பற்றிய சுருக்கமாக எழுதுகிறார். கவி உலகிலே பாரதியிலிருந்து பாரதிதான் எவ்வாறு வீடுபடுகிறார். அவர் புரட்சி கவி எத்தகைய புதுமைகளை ஏற்படுத்தார். கைமணி தேசிய விநாயகம் பிள்ளையும் கவிதையை பங்களிப்பு அப்படிப்பட்டார். குழந்தைகள் அவர்கள் பத்திரிகைகளை பட்டியப்படுத்துகிறார். இவற்றை சினிமா பாடல் திரைப்பட பாடலை இயற்றுவோரை பட்டியப்படுத்துகிறார். கட்டுரை 20ஆம் நூற்றாண்டு தமிழகத்தின் கவிதை வளர்ச்சி பற்றி எழுதப்பட்டுள்ளது. இதே போன்று இலங்கையில் 20ஆம் நூற்றாண்டு தமிழ் என்ற தலைப்பிலே நீங்கள் தகவல்களை திரட்டி ஒரு கட்டுரையை ஆக்க முடியும். இப்போ உங்களுக்கு கட்டுரையாக்கம் தெரிஞ்சாச்சு. இப்பொழுது 20ஆம் நூற்றாண்டின் கவிதை அமைப்பு பற்றி பார்த்தோம். இது எங்களுடைய பாரதியார் வாழ்ந்த காலத்தில் எவ்வாறு இந்த கவிதை இது உருவானது என்ற விவரங்கள் வரலாற்று ரீதியாக எங்களுக்கு தரப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதை எவ்வாறு வளர்ச்சி பெற்றிருக்கிறது, எவ்வாறு வளர்ந்து வந்திருக்கின்றது என்ற விவரங்களை நாங்கள் இதிலிருந்து பார்த்தோம். இனி நாங்கள் பின்னுக்குள்ள வினாக்களுக்கு விடை போவோம். பாரதி கவியை பாட எடுத்துக்கொண்ட பொருளுக்கு 5 பாரதி பல்வேறு பொருட்கள் எல்லாம் சாதாரணமான பொருட்கள் எல்லாத்தையும் பாரதி பாடியிருக்கிறார்.
பாரதியின் கவிதையை நடைபெற்றி அவர் என்ன சொல் புதிது சுவை புதிது அப்படித்தான் அவர் மிக எளிமையான பற்றி எடுத்து கவிதையை பாடியிருப்பார். கவி உலகிலே பாரதியிலிருந்து பாரதிதாசன் மாறுபடுவர். இவர் புரட்சிகரமான பெண்பிடுதலை பற்றி எல்லாம் பாடினார். கவிஞன் தேசிய விநாயகம் பிள்ளை குழந்தைகளுக்காக பாடுகின்ற குழந்தை கவிஞர் என்று சொல்லப்படும். 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்களையும் படைப்புகளையும் கவி வளர்ந்த பத்திரிகைகளையும் பற்றிய 20ஆம் நூற்றாண்டில் எவ்வாறு கவிஞர்கள் பல இருந்திருக்கிறார்கள், அவரோட கவிதைகளையும் படைப்புகளையும் நீங்கள் பட்டியப்படுத்தலாம். இன்றைய சினிமா திரைப்பட பார்க்க ஏற்றுமுறை பற்றியும் பட்டியப்படுத்தலாம். ஆனால் அதுகளும் ஒரு எங்களுடைய இலக்கியமாகத்தான் வந்து வருகின்றன. இவ்வாறு நாங்கள் இந்த வினாக்களுக்கு விடைகளை நீங்கள் வகுப்பில் செய்து காட்டக்கூடியதாக இருக்கும். அடுத்த வகுப்பில் நாங்கள் வாக்கிய இயல்பு பற்றி பார்ப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.